Hi friends, welcome to ஆச்சியின் அறுசுவை. இந்த வாட்டி நம்ம பார்க்க போறது பிஜிஎன் வெஜிடபிள் மினி சாப்பர். இதுல நம்ம எல்லா வகையான வெஜிடபிள்ஸையும் கட் பண்ணிக்கலாம். இத நாங்க ஆன்லைன்ல 260 ரூபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணோம். ஆனா வெளியில உங்களுக்கு 260 to 300 அது வேரி ஆகலாம். இப்போ இந்த வீடியோல இந்த வெஜிடபிள் கட்டரோட அன்பாக்சிங், டெமோ அண்ட் ரிவ்யூ பார்க்கலாம். இந்த பாக்ஸ்லயே நமக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அத முதல்ல நீங்க படிச்சு பாத்துக்கோங்க. வாங்க இப்போ நம்ம இதெல்லாம் எப்படி பண்றதுங்கறத பார்க்கலாம். இப்போ இந்த பாக்ஸை ஓபன் பண்ணலாம். இதோட லிட்ட பார்க்கலாம் நம்ம முதல்ல. இந்த லிட்ல இந்த இடத்துல ஒரு ஹேண்டில் கொடுத்திருக்காங்க. த்ரெட் ஒன்னு இருக்கு. இந்த ஹேண்டில் பாருங்க எப்படி இருக்குன்னு. த்ரெட் நம்ம பார்த்து ஹேண்டில் பண்ணணும். இங்க ஒரு சின்ன ஸ்டிக் இருக்கு. இந்த மூடி மிக்ஸி ஜாரோட மூடி மாதிரி இருக்கு. இது 250 ml கண்டெய்னர். இதுக்குள்ள 3 பிளேடு வச்ச ஒரு பிளேட் வச்சிருக்காங்க. இங்க ஒரு குட்டி ஸ்டிக் இருக்கு. இதுல 3 பிளேட் இருக்கு. பழைய டைப்ல 2 பிளேடு தான் இருந்தது. இந்த பிளேடு நல்லா ஷார்ப்பா இருக்குது. வாங்க இது எப்படி ரீஅசெம்பிள் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த கண்டெய்னர்ல இந்த பிளேடை அந்த ஸ்டிக்குக்குள்ள வச்சு நம்ம பொருத்துறோம். இந்த லிட்டோட மூடியை இதுல பொருந்துற மாதிரி வச்சுக்கலாம். வச்சு நல்லா டைட்டா மூடிக்கணும். மிக்ஸி ஜார் மூடி மாதிரி நல்லா லாக் ஆகுற மாதிரி மூடிக்கோங்க. இந்த ஹேண்டில நம்ம மெதுவா பிடிச்சு இழுக்கும் போது கீழே இருக்க பிளேட் நல்லா ஸ்பின் ஆகும். இதுதான் நம்ம எடுத்து வச்சிருக்க வெஜிடபிள்ஸ். சாம்பிளுக்காக கேரட், பீட்ரூட், டொமேட்டோ, ஆனியன். இப்போ இதை நம்ம அப்படியே போட்டோம்னா சாப் ஆகாது. அதனால நம்ம கொஞ்சம் சின்ன பீசஸ் எடுத்து வச்சிருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் மீடியம் சைஸ்ல கட் பண்ணி வச்சுக்கலாம். தக்காளியை வெட்டும் பொழுது மேல இருக்கிற அந்த பார்ட்டை எடுத்துடலாம். இதுதான் கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கு மெயின் காரணம். டெமோக்கு போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இது எப்படி கட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள்ஸை, அதாவது கேரட் எடுத்து முதல்ல போட்டுக்கலாம். நானும் இப்பதான் முதல்ல ட்ரை பண்றேன். இதை ஈவனா போட்டுக்கோங்க. லிட் டைட்டா மூடிக்கங்க. இந்த ரோப்பை ஸ்ட்ரெயிட்டா புல் பண்ணணும். ஸ்லாண்டிங்கா புல் பண்ணிடாதீங்க. ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 6 to 7 டைம்ஸ் புல் பண்ணேன். அது பார்த்தீங்கன்னா ஓரளவு மீடியம் சைஸ்ல கட் ஆகிருக்கு. இது குருமா, குழம்பு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு இது ஆப்டா இருக்கும். இதை விட நம்ம சின்னதா கட் பண்ணணும்னா 10 டைம்ஸ்க்கு மேல நம்ம புல் பண்ண வேண்டியது இருக்கும். பாருங்க இது நல்லா சாப் ஆயிருச்சு. இதை நம்ம ஃப்ரைட் ரைஸ், தயிர் பச்சடி இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரே மாதிரி இல்லை, ஆனாலும் குட்டி குட்டியா இருக்கிறதுனால நமக்கு அவ்வளவா தெரியல. பொரியலுக்கெல்லாம் இது ஈஸியா பண்ணலாம். நான் ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். கீழே இந்த இடத்துல ஒரு ரப்பர் கொடுத்துருக்காங்க. இந்த ரப்பர் நம்ம தரையில வைக்கும் பொழுது நல்லா பிடிச்சுக்குது. மேல நம்ம கை வச்சுட்டு இந்த த்ரெட்டை பிடிச்சி இழுக்கணும். அடுத்து பீட்ரூட் போட்டுக்கலாம். அதே மாதிரி ஈவனா போட்டுக்கோங்க. நான் சொன்ன மாதிரியே இந்த இடத்த டைட்டா பிடிச்சிட்டு ஹேண்டில் ஸ்ட்ரெயிட்டா இழுங்க. நல்லா சின்ன பீஸுங்களா கட் பண்ணிருக்கு. இதே ப்ரொசீஜர்ல ஆனியனும் டொமேட்டோவும்
நாங்க சாப் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க. ரிவ்யூக்கு போலாம். இப்போ எல்லா காயும் கட் பண்ணி வச்சாச்சு. கேரட் வந்து நல்லா ஃபைனா சாப் ஆகிருக்கு. இப்போ இந்த கேரட் வந்து தயிர் பச்சடி, பொரியல் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சாப்பர் கேரட்டுக்கு பெஸ்ட்டு. வெங்காயமும் பீட்ரூட்டும் நல்லா ஃபைனா சாப் பண்ணுது. ஈக்குவலி குட்டாக இருக்கு. டொமேட்டோவை இந்த சாப்பரில் நம்ம கட் பண்ணுறது அட்வைசபிள் இல்லை. ஏன்னா இதோட ஜூஸ் எல்லாம் வெளியில வந்துடுது. நம்மளோட சாதாரண அருவாமனை கத்தியில் டொமேட்டோவை கட் பண்ணிக்கலாம். கேபேஜ், கீரை, பீன்ஸ் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்க்கு இது பெஸ்ட் சாப்பர். 260 rupeesக்கு இது ரொம்ப நல்லாவே இருக்கு. இதில் முக்கியமானது என்னன்னா ஹேண்டிலையும் அந்த ரோப்பையும் நம்ம ரொம்ப பார்த்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். அப்போதான் நமக்கு லைஃப் லாங்காக கிடைக்கும். இன்னொன்று வந்து இந்த பிளேட் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து வாங்கலாம். எல்லாரும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். Till then, bye friends.